ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆதி இப்போ காலில் போட்டிருக்க கொலுசு பார்த்தீங்கன்னா ரொம்ப டைட் ஆயிடுச்சு. அதை மாற்றலான்னு தான் நம்ம ஷாப்புக்கு போயிருந்தோம். ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி தண்டை டைப்பில் தான் போட்டிருந்தான். அதுக்கப்புறமா வந்து ஒரு 8 மாதத்தில் வந்து கொலுசு மாற்றும் போது திருகாணி இல்லாமல் லாக் பண்ணுற மெத்தட் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி நான் வந்து வாங்கியிருந்தேன். அது வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆச்சுன்னா, தானாகவே டிஃபால்ட்டாக ஓப்பன் ஆகி காலில் வந்து குத்த ஆரம்பிச்சிருச்சு. அதனால வந்து அதை மாற்றலான்னு தான் வந்திருக்கோம். இந்த மாதிரி வாங்கணும்னு ஐடியா வச்சுருந்தீங்கன்னா இந்த மாதிரி திருகாணி இல்லாத டைப் வந்து யாரும் வாங்கிடாதீங்க. ஏன்னா அது வாங்கி ஒரு 3 மாசத்துலயே எனக்கு வந்து அது ஒர்க் அவுட் ஆகல. அதனால தான் சொல்றேன். அவன் வந்து நடக்க ஆரம்பிச்சிட்டான் அப்படிங்கிறதால கால்ல வந்து சலங்க அதிகமா சவுண்டு கேட்கணும் இல்லையா, இல்லைன்னா எங்க போய் விளையாடுறாங்க அப்படின்னே தெரியாது பசங்க. அதனால தான் வந்து முத்து கொஞ்சம் அதிகமா வச்சு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருந்தோம். பேசிக்கா அவங்க அப்பாவுக்கு வந்து சலங்க அதிகமா வச்சாலே பிடிக்காது. சரி, ஒரு முத்து வச்சதாவது வாங்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த பிளான்ல தான் வந்திருந்தோம். பட் ஆனால் கோல்டு ரேட்டு தான் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்றோம், அதிகமாகுதுன்னு. சைலண்டா வெள்ளியோட விலையும் வந்து அதிகமாயிட்டே இருக்கு. அதை நம்ம வந்து நோட் பண்ணுறதே இல்லை. பர்டிகுலராக நான் வந்து இவ்வளோ வரும்னு எதிர்பார்க்கல. ஒரு 80-90 கிராம்ஸ் தான் வாங்கியிருந்தோம். அதுவே வந்து எங்களுக்கு 13,000க்கு மேலே வந்து போயிடுச்சு. இதுலேயே நம்ம பார்கெனிங்லாம் பண்ணி வாங்கியிருந்தோம். நிறைய மெத்தட்ஸ் டைப்ஸ் வந்து நான் பார்த்தேன். பெருசாக எனக்கு எதுவுமே வந்து பிடிக்கல. லாஸ்ட்டாக இந்த ஒத்த முத்து வச்சது வந்து ரொம்ப அழகாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அதுதான் வந்து வாங்கினோம். இதுக்கே வந்து எங்களுக்கு 13,000 வந்துச்சு. உங்களுக்கும் இந்த மாதிரி வெள்ளி வாங்கின எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். கொலுசு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அன்டில் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பாய்.